போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் லட்கன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ரோஸ் பட் மாதிரி ஒரு வீடியோல வந்து லட்கன்ஸ் செய்யறது பார்த்திருந்தோம். அதுல வந்து இந்த மாதிரி டபுள் லேயர்ல நமக்கு வந்து துணி இருக்காது, சிங்கிள் லேயர்ல தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இதுல வந்து இந்த மாதிரி டபுள் லேயர்ல எப்படி செய்யறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் வீடியோல. இந்த ஃபேப்ரிக் லட்கன் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல நான் வந்து துணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரோப் வந்து தச்சு வச்சிருக்கேன். இந்த ரோப் என்ன கலர்ல தச்சிருக்கேனோ அதே கலர்ல துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். துணி வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி சதுரமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த துணியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி நீளமா கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு 2 லட்கன் செய்யறதுக்காக 2 துணி கட் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து துணியோட நல்ல பக்கம். இப்போ பிரிண்ட் போட்ட துணியில எல்லாம் நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா துணியோட நல்ல பக்கம் தான் வந்து தைக்கணும். இப்போ இந்த துணியை வந்து பாதியா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு ஏதாவது ஒரு கிராஸ்ல, இந்த கிராஸ்லயாவது இல்லைன்னா இந்த கிராஸ்லயாவது வந்து இந்த மாதிரி கிராஸா வச்சுட்டு பைப்பிங் அளவுக்கு இந்த இடத்துல வந்து கிராஸா ஒரு தையல் போட போறோம். இதே மாதிரி இந்த கிளாத்லயும் போட்டுக்கலாம். இப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராய் எட்ஜஸ் இருக்கும். இதை வந்து உள்பக்கமா இந்த மாதிரி மடிச்சு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்ப சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுதான் வந்து நமக்கு துணியோட ரைட் சைடு. இந்த பக்கம் தான் நம்ம வந்து பைப்பிங்காக தச்சிருக்கோம். இதை வந்து இப்ப பாதியே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க துணியை. இந்த மாதிரி பாதியா மடிச்சிங்கன்னா வெளிப்பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் அளவுக்கு வந்து அந்த கிளாத் வந்து தெரியும். இதுலயும் அதே மாதிரியே துணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த கிளாத் வந்து வெளிப்பக்கம் பைப்பிங் அளவுக்கு மட்டும் தெரியும் சின்னதா. இப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரோஸ் பட் மாதிரி செஞ்சோம்ல அதே மாதிரி செய்ய போறோம். இப்ப இந்த பைப்பிங் வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது துணியோட நம்ம தச்சு விட்டுருக்க பக்கம் வந்து அடியில இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ரோப் வந்து நடுவுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த லட்கனுக்கு எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி வி ஷேப்ல மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம எப்படி அதுல தையல் போட்டோமோ அதே மாதிரி கையிலயும் வந்து தச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஷின்லயும் தைக்கலாம். நான் வந்து உங்களுக்கு மிஷின்ல தச்சு காமிக்கிறேன். மிஷின்ல தச்சு விட்டுட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி சுருக்கமா வச்சு ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதையும் அதே மாதிரி தச்சுக்கலாம். அதாவது துணியோட ரைட் சைடு வந்து மேல தெரியுற மாதிரி இருக்கணும், தச்சு விட்டுருக்க பக்கம் அடியில இருக்கணும். அந்த மாதிரி வச்சுதான் ரோப் வந்து தச்சு விடணும். ரோப் அதே மாதிரி நல்லா வந்து நடுவுல வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து சென்டர்ல அது மேல தையல் விழுகும். இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து ஃபிளீட்ஸ் இருக்கணும். மேல வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதை ரிவர்ஸ்ல திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த ரோஸ் பட் வந்து நல்லா அழகா பைப்பிங் வச்ச மாதிரி அழகா தெரியும். டபுள் லேயர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரோஸ் பட்டே வந்து நமக்கு டபுள் லேயர்ல பைப்பிங் வச்ச மாதிரி அழகா வந்து கியூட்டா கிடைச்சிருச்சு. இந்த மாதிரியும் இந்த லட்கன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே வந்து உங்களோட பிளவுஸ், அதுக்கப்புறம் சுடிதார், இல்லைன்னா லெஹங்கா ஸ்கர்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களோட பட்டு பாவாடை சட்டை அதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி தச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது மாதிரி போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இதுலயும் இருக்கு. அதுலயும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.